ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரத்திற்காக என் கொடுத்த வெளிப்பாடு நன்றி இருக்கப்பா. அதோட அப்பா நீங்க சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம் வார்த்தையை கவனித்துக் கொள்வேன். அப்பா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை அடியும் அப்பா கேட்கிற ஒருத்தருக்கும் பிரயோஜனமா இருக்கிறது. அடியை வாழ்க்கை நீங்க வெளிப்படுத்தாங்க இயேசுவை நமக்கு ஜெபிக்கிறேன் ஆகும். முதலாவது இந்த இரண்டாம் வார்த்தை பேசும்படியாக வாய்ப்பு தந்தார் இயேசு கிறிஸ்துவுக்கும் போதகரையாவுக்கும் சபை மக்களுக்கும் நன்றியை செலுத்துகிறேன். இந்த நாளிலே ஒவ்வொரு வருடமும் நான் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறித்து தியானிப்பது வழக்கம். இன்றைக்கு நான் உங்களோடு இயேசு சொன்ன 7 வார்த்தைகளில் இரண்டாம் வார்த்தையாகிய ரட்சிப்பை குறித்து பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாக வாசியுங்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 41, 42, 43 வசனங்களை வாசியுங்கள். ஆண்டவரே, நீருடைய ராஜ்யத்துக்கு வரும்போது அடியனை நினைத்தரும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரும் என்று அந்த கள்ளன் கூறுகிறார். அதற்கு இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்ளர்களில் ஒருவர் இயேசுவிடம், நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியை நினைத்தரும் என்றார். உடனே இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்றார். இது அவனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம். கள்ளனுக்கு பரதேசியில் இடமா? அவன் ஒரு பரிசுத்தவான் அல்ல, அவன் ஒரு நீதிமானும் அல்ல, அவன் ஒரு பாவி, கொள்ளையில் ஈடுபட்டு கல்லிமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பாவியான மனுஷன். அவன் இயேசுவிடம் இப்படியாக வேண்டுகிறான், ஜெபிக்கிறான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியை நினைத்தரும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறான். அவன் செய்த குற்றங்கள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டு ஒரு மரண தண்டனைக்கு உரியவன். இன்னும் சில நிமிடங்களில் அவனும் இயேசுவோடு மறித்து போவான். இந்த வேளையில் அவன் இயேசுவை ஒரு மனிதனாக பார்க்கவில்லை, ஒரு தெய்வமாக பார்க்கிறான், விசுவாசிக்கிறான். இவர் தான் மனுஷகுமாரன், பாவிகளை ரட்சிக்க வந்தார், கிறிஸ்து என்னும் இரட்சகர். இவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அவன் ஆக்கினைக்கு உட்படுவதில்லை என்று அவன் விசுவாசிக்கிறான். இவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் என்பதான விசுவாசம், தேவனை அறிகிற அறிவு, தெய்வ பயம் இவனுக்குள் வந்துவிட்டது. ஏனென்றால் ஆரம்பத்தில் இவனும் மற்றொரு கள்ளனோடு சேர்ந்து இயேசுவை நிந்தித்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வாசிகள் மார்க்கு 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மார்க்கு 15:32. அவர்கள் கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுதோ இவன் மற்றவரை பார்த்து சொல்கிறான், நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாம் செய்த குற்றத்திற்கு நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இவரோ தகாதது ஒன்றும் நடப்பிக்கவில்லை என்று மற்றவரை பார்த்து கடிந்து கொள்கிறான். இந்த மனமாற்றத்திற்கு காரணம் என்ன? இப்படி இவன் இயேசுவை ஆண்டவர் என்று விசுவாசித்து கண்டுகொண்டான் என்று பார்ப்போம். அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்ப்போமேயானால், அங்கு நடந்த சம்பவங்கள், இயேசுவின் செயல்கள், அவர் பேசிய வார்த்தைகள் தான். இயேசுவின் மீது மரணத்திற்கு ஏதுவான குற்றங்கள் ஒன்றும் நிரூபிக்கப்படவில்லை. ஒரு பக்கம் யூதனுடைய ராஜா வாழ்க என்று சொல்லி பரியாசம் பண்ணினார்கள் சிலர். அவருடைய சிரசில் கோலால் அடித்து துப்பி அங்கியை கலட்டி சீட்டு போட்டார்கள். கசப்பான காடி அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அங்கு கூடியிருந்த ஜனங்கள், பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள் மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள பிராணியிலே என்றார்கள். அந்த வழியாய் நடந்து போனவர்கள் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்லி அவர்களும் ஒரு பக்கம் தூஷித்துக் கொண்டிருக்கிறார்கள். தனக்கு இவ்வளவு கொடுமையும் அநியாயம் இழைத்த மக்களுக்காக அவர் பிதாவிடம் வேண்டுதல் செய்கிறார். பிதாவை இவர்களை மன்னியும், நாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று கெஞ்சி
அவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறார், அவர்களுக்காக ஜெபம் செய்கிறார். நிச்சயமாக எந்த ஒரு மனிதனாலும் இதை செய்ய முடியாது. இது ஒரு மனிதனுடைய சுபாவமே கிடையாது. மனிதனாகிய நாம் நம்மை துன்பப்படுத்தினவர்களை, நம்மை படித்து பேசியவர்களை, நம்மை காயப்படுத்தினவர்களை நாம் பதிலுக்கு பதில் அவர்களை அடித்து விடுவோம் அல்லது சபித்திருப்போம். அதுவும் முடியலை, நாம் சமயம் பார்த்து பழி வாங்கி விடுவோம். இல்லை என்றால் ஆண்டவர் இவனுக்கு கூலி கொடுக்கட்டும், ஆண்டவர் இவனுக்கு தண்டனை கொடுக்கட்டும் என்று வார்த்தைகளால் கோபத்தால் திட்டி சபித்திருப்போம். நிச்சயமாய் அவர்களுக்காக ஜெபித்திருக்க மாட்டோம். ஆனால் இங்கே இயேசு இவர்களுக்காக பிதாவிடம் வேண்டுகிறார், இவர்களை மன்னியும் தண்டித்திராதீர் என்று. இந்த ஜெபம் கள்ளனின் இதயத்தை மாற்றிவிட்டது. நிச்சயமாய் இவர் சாதாரண மனிதன் அல்ல. 100% இவர் ஆண்டவர் என்கிற விசுவாசம், தெய்வ பயம் இவனுக்குள் வந்துவிட்டது. எனவே தான் இவன் இயேசுவிடம் ஜெபிக்கிறான், வேண்டுகிறான், என்னையும் ரட்சியும், உங்களுடைய ராஜ்யத்தில் நானும் வரணும், பரலோகத்தில் நானும் இருக்கணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபித்தார். உடனே இயேசுவும் அவன் ஜெபத்திற்கு பதிலளித்து விட்டார். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று அவன் ஆத்துமாவுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தார். இந்த கள்ளனுக்கு மாத்திரம் அல்ல, நம்மை நோக்கி விசுவாசிக்கிற ஜெபிக்கிற யாவருக்கும் அவர் விடுதலையையும் ரட்சிப்பையும் கொடுத்திருக்கிறார். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் மற்றும் புதிய ஏற்பாட்டில் இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறார். இன்னும் சில நபர்களை பற்றி நாம் பார்ப்போம். முதலாவதாக மோசேயை பற்றி பார்ப்போம். ராசிகள் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாத்திராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் இருந்து கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்திற்கு வனாந்தரத்தில் பிரயாணமாய் போய்கொண்டிருக்கிற வேளையில் பார்வோனும் அவருடைய சேனைகளும் குதிரை வீரர்களும் ரதங்களோடு பின்தொடர்ந்து வருகிறதை ஜனங்கள் கண்டபோது மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது மோசே, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி தன் கைகளை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். ஜனம் பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரையில் நடந்து போனார்கள். பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் கர்த்தர் சமுத்திரத்திலே மூழ்கடித்து போட்டார். இவ்விதமாக கர்த்தர் அந்நாளிலே மோசேயையும் இஸ்ரவேலரையும் எகிப்தியர் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். இரண்டாவதாக புதிய ஏற்பாட்டில் சகேவை பற்றி பார்ப்போம். சகேவை பற்றி லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10ஆம் வசனம் வரை குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசு எரிகோ வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவரும் ஐஸ்வர்யமாய் இருந்த சகே என்கிற ஒரு பாவியான மனிதன், அவன் ஜனங்களை அநியாயமாய் ஏமாற்றி தனக்கு மிகுந்த ஆஸ்திகளை சேர்த்து வைத்தவனாக காணப்பட்டான். அவனுக்கு இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். ஜனக்கூட்டத்தில் அவனுக்கு இயேசு தெரியவில்லை, ஏனென்றால் அவர் மிகவும் குள்ளனாக இருந்தார். உடனே அவன் ஒரு காட்டத்து மரத்தில் ஏறியாவது இயேசுவை பார்த்துவிட வேண்டும் என்று ஏறி உட்கார்ந்திருந்தார். இயேசு அங்கே நின்று அவனை அண்ணாந்து பார்த்து, சகைவே, சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் மிகுந்த சந்தோஷமாக அவரை அழைத்து சென்றான். ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், இவர் இந்த பாவியின் வீட்டிற்கு ஏன் செல்ல வேண்டும் என்று. இதை கேட்ட சகையும் அங்கேயே நின்று, ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என் ஆஸ்திகளை பாதியை விற்று நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், அநியாயமாய் நான் சம்பாதித்தது நாளத்தனையாய் திருப்பி கொடுக்க விடுகிறேன் என்றார். தன் பாவத்தை ஒப்புக்கொண்டு மனம் திரும்புகிறான். உடனே இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்றார். இறந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்திருக்கிறார் என்று கூறினார். இப்படி சகைவுக்கு மாத்திரமல்ல, சிலுவையில் அறையப்பட்ட கல்லனுக்கு மாத்திரமல்ல, தம்மை நோக்கி பார்க்கிற ஜெபிக்கிற தெய்வ பயத்தோடு, தேவனை பற்றிய அறிவோடு, தன் பாவத்தை மறைக்காமல் அதனை அறிக்கையிட்டு மனம் திரும்புகிற எந்த ஒரு மனிதனையும் பாவியையும் நம்மையையும் ரட்சிக்க நித்திய ஜீவனை கொடுக்க அவர் என்றென்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்கள்.